ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோயில் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மிளகு, பெருங்காயம், வெந்தயம், மஞ்சள், சீரகம், கடுகு, உளுந்து, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா அரோமா வர அளவுக்கு குக்கரில் வறுத்துக்கோங்க. இதை இடித்து அந்த புளியோதரையோட சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு நல்லா பொரியணும், இல்லைன்னா கசக்கும். இப்போ அதே குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, உளுந்து, கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கிளாஸில் தான் அளந்தேன். 1 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியுமே சேர்த்துடலாம். அரிசி பாதி தண்ணி பாதி அப்படி இருக்கிற ஸ்டேஜில் விசில் போட்டுருங்க. 3 விசிலுக்கு அப்புறம் இடித்த அந்த பொடியையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திருப்பி விசில் வைக்கணும். அடுத்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழையிற அளவுக்கு கரண்டியை வச்சு கிண்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா குழஞ்சி வரும். அதில் இருக்க தண்ணியில் நல்லா வற்றி வந்துடணும். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் 2-3 வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.